ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எலியா கப்பல்ஸ் ரெக்ஸர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்போம் கோல்டு ஜுவல்லரி. ஸோ தம்பி வேலனுக்கு வந்து பிறந்தநாளுக்கு வந்து வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த தம்பிக்கு வந்த பிறந்தநாளோட கிஃப்ட் எல்லாமே இது. வேலனுக்கு என்னென்னலாம் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு, மோதிரம், செயின் எல்லாமே இந்த வீட்டில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய செயின் தான் ஃபர்ஸ்ட் காட்டு வீடியோல. இது என்ன செயின்னு வீடியோல கண்டிப்பா எல்லா வீடியோல நாங்கள் போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா பேரனுக்குமே ஒரு செயின் போட்டிருப்பாங்க வீட்டில். தெரியுதா? வேலன் போட்ட செயின் இது. மகிதர்சன், மகிழன், வைஷ்ணவி. இது வந்து போன வருஷம் தர்ஷனுக்கு பேர் வச்சப்ப போட்டது. சரி, வேலன் பேர் வச்சப்ப கூட ரெண்டாவது பிறந்த நாள் தான் இல்ல. இது வந்து வேலனுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து போட்ட செயின். இது கடமைகளை முடித்து விட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி வேலனுக்கு ஆனால் அழகா இருக்கு. இந்த பேர் போட்டது வந்து வேலன் போட்டது கொஞ்சம் தெரியல, பட் இருந்தாலும் நல்லா அழகா இருக்கு இந்த செயின். அவனுக்கு நல்லா இருக்கு. இந்த தான் இவன் போட்டுக்காம பாருங்க தம்பி. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாடல். மகிழனுக்கு மட்டும்தான் வேற மாதிரி, இந்த மாதிரி இல்ல. ஆமா, தர்ஷனுக்குமே நாங்க பண்ணது வந்து மகிழனுக்கு பண்ண மாடலே வச்சுதான் பண்ணோம். எல்லாம் போட்டது வந்து ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்ப 3 பேர் போட்டது ராமலட்சுமன் செயின் இப்படிதான் இருக்கும். ஆமா, 5 பேர் போட்டிருக்கோம். இதே மாதிரி செயின் வந்து 5 பேர் போட்டு. எனக்கு இன்னும் எங்க அப்பா பண்ணி தரல. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க அப்பா எனக்கு பண்ணி போதும் போதும் போதும். பிள்ளைகளுக்கு பண்ணா போதும், அடுத்து பேரங்களுக்கு பண்ணா போதும். இது வந்து நாங்க போட்ட மோதிரம் லெக்சருல். அது எப்படி தங்கமேல் பார்த்துன்னு கண்டுபிடிச்ச? நாங்க எடுக்கிறோம் சொல்லியா? இல்ல நான் பார்த்து தங்கமேல் யார் எடுத்தா நீ உடனே நீ எடுத்ததுன்னு சொன்னேன். நான் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம என்னோட சேனல்ல நம்ம மோதிரம் தெரியுது. நாங்க போட்ட மோதிரம் இது வந்து இதான் ராமி போட்டதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அண்ணா அண்ணி போட்ட மோதிரம். இது இன்னொரு மோதிரத்தை பாத்துக்கோங்க. தெரியுதா? மோதிரம் அண்ணா அண்ணி போட்ட மோதிரம். இந்த மோதிரம். சோ இந்த மோதிரம் வந்து யார் போடுது? ஆச்சியும் பாட்டியும். எங்கன்னா சென்னையில இருக்காங்களா, லட்சுமி ஆச்சி, முத்துப்பாண்டி. வெற்றி போட்டதா போட்டா நினைச்சிட்டு இருக்கேன். வெற்றி மாறி போட்டது. இது வந்து அவங்க வர முடியல, சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதனால சித்தி எடுத்து வேல்முருக மாமாட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. வளர்த்த தாய் லட்சுமண வளர்த்த தாய் அவள், சின்ன தாய் அவள். தகப்பன் போட்டது. தம்பி அவனுக்கு ஸ்கூல்ல முடிஞ்சிருக்கு. 10th 11th போறதுனால லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கு. வேல்முருக மாமாவும் செங்கல்பட்டு தான் போட்டிருக்கு. பட் அப்பாலேயே செங்கல்பட்டு தான் போட்டிருக்கு. சித்தப்பாக்க முடியாதனால வரல. வேல்முருக மாமாட்டையும் அன்சியாட்டையும் கொடுத்து விட்டாங்க. வேல்முருக மாமா காசு வச்சு கொடுத்துட்டாங்க, அன்சியாவும் காசு வச்சு கொடுத்தாங்க. நிறைய பேர் காசு தான் கொடுத்துருக்காங்க, நகை போட்டிருக்காங்க. பாப்போம் அதை என்னன்னு. இது வந்து நம்ம இருக்கிற கொடிக்கிறம்ப வீட்டுல இருந்து பின்னாடி வீட்டுல குமாரண்ணனும் ஸ்வேதினி அக்கா இருக்காங்க. அவங்க ஹரிணி பாப்பா, ஹர்ஷினி பாபா, இன்னும் பெரிய பேர் தெரியல, அவங்க போட்ட மோதிரம். இது வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, அவங்க வந்து போட்டாங்க. இது போட்டோல பார்த்து, போட்டோல இல்லைன்னு நினைக்கிறேன், வீடியோல நல்லா இருக்கு மாடல். இந்த மாதிரி நல்லா இருக்கு. அவனுக்கு சூப்பரா இருக்கும். சின்னதா அழகா இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து வேலனுக்கு எடுத்திருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் பெருசாடா. இதே சேம் வேல் தான். இவனுக்கு போட்டு விடலாம் வேலுக்கு. நான் தான் போடல, கொஞ்சம் பெருசா இருக்கணும். வயசுக்கு அது ஆசை, அதனால அன்னைக்கு நைட்டே அவன்கிட்ட கலட்டி அவன் நேத்தே பார்க்கும்போது நைட் போட்டிருந்தா. நல்லா தான் இப்ப அவன் ஸ்கூலுக்கு அதை போட்டு போயிட்டான். இது இன்னொரு கிஃப்ட் வந்து வெள்ளி செயின். நம்ம அண்ணாணி அது நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. ஓபன் பண்ணி போட்டுருக்காங்க. கழுத்துலயே அவர் போட்டுட்டாரு. அவருக்கு இது கரெக்டா இருக்கு, அதனால கழுத்துல போட்டு கழுத்துல தான் போட்டிருக்காங்க. வெள்ளி செயின் மேக்ஸிமம் கழுத்துல எல்லாருமே கழுத்துல தான் போடுவாங்க. வெளியே தான் போடுவாங்க. ஆமா, அந்த பயம் இல்ல அது வந்து, அதனால அதை போட்டு விட்டுட்டேன். ஒரு கிஃப்ட் வந்து அந்த செயின் இப்ப கையில இல்ல, மாமா போட்டு போயிட்டாரு தேவைக்கு. அது வந்து 3 பவுன் செயின். அப்பாவுட்டு செயின் 4 பவுன். அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு 3 பவுன்ல பார்த்தா 2 பவுன்ல ரொம்ப சின்னமா இருந்துச்சு. அதனால 3 பவுன்ல எடுத்துட்டு ஒரு டாலர் அப்படியே வேல் போட்டிருக்கோம். 2 கிராம் அந்த டாலரு. ரெண்டுமே பழசு போட்ட 1 கிராமுக்கு மட்டும் தான் காசு கொடுத்தோம். என் கழுத்துல உள்ள 1 பவுன் செயினும் மாமா கழுத்துல போட்டிருந்த 1 பவுன் செயினையும் டாலரையும் போட்டு தான் 3 பவுன் 2 கிராம் டாலர் எடுத்தோம். அதோட போட்டோ நான் கீழே ஆட் பண்றேன். செயின் அங்க போயிருச்சு. அது ஒரு கிஃப்ட் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது அவர் அப்படியே போட்டுக்கலான்ட்டு நாங்க அது மாதிரி 3 பவுன் எடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து நல்லா கொஞ்சம் வேற மாடல் மாமாக்கு நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஆமா, அத வந்து
இதே மாடல் இந்த மாதிரி எடுத்து பட்டை டைப் அந்த மாதிரி எடுத்தாருன்னா அதான் அவர் பார்த்தாரு. நிறைய மாடல் இருந்துச்சு, பட்டை செயின் இருந்துச்சு பழைய மாடல், அது சூப்பரா இருந்துச்சு. அவர் வேணான்ட்டாரு. அவர் எல்லாம் மொரடாவே பாக்குறாரு. எனக்கு அந்த போயிருமோன்னு பயந்துட்டு 5 பவுன் 10 பவுன் போயிட்டாரு. அந்த 3 தான் இருந்துச்சு. அது வந்து ஏற்கனவே 1 பவுன் எடுத்து அந்து போச்சு மாமா எடுத்தது. அதை போட்டுட்டு தான் தம்பிக்கு வேற 1 பவுன் எடுத்திருந்தோம். அதனால பயந்துக்கிட்டு திருப்பி அந்து போச்சுன்னா காசு வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கல. இந்த மாடல் அப்பாவுக்கு எடுத்த மாடல்ல அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. சரினா அதே மாடல் எடுத்துட்டோம். 2 செயின் இருக்கு. நாங்க அதை போட்டு அப்புறமா காமிக்கிறோம். நான் போட்டோ ஆட் பண்றேன். அந்த வேல் டாலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு வேல் டாலர் பத்தியா. அது இன்னைக்கு கூட நான் தேவிக்கு போட்டு போனேன். இப்ப மாமாட கழட்டி போட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து கிஃப்ட்ல தங்கம் வெள்ளி எல்லாம் அவ்வளவுதான் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா காசு நிறைய பேர் வச்சு கொடுத்தாங்க. இங்க மீனாக்கா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே, இந்த கமலண்ணே அம்மா வந்தவங்க எல்லாருமே காசு தான் வச்சு கொடுத்தாங்க. அது ஒரு தொகைக்கே போயிருச்சு. காசு வாங்கினா திருப்பி செய்ய முடியாத மாமா யார்ட்டையுமே வாங்காதேனாரு. அவங்க எல்லாருமே துணிச்சு வச்சுட்டாங்க. அவன் தூக்கி தூக்கி வீசி விளையாடுறான். எல்லாம் காசு வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா செஞ்சிருவோம் எல்லாத்தையும். அவ்வளவுதான் நம்மளோட தங்கம் வெள்ளி முடிந்து விட்டது. வேலனோட பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. நேத்து போட்ட வீடியோ வந்து ஃபுல்லா ட்ரெஸ் அப்புறம் கிஃப்ட் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. யார் யார் வாங்கணும் எல்லாமே அதில் காமிச்சிருவோம். பேரெல்லாம் விடுபட்டுச்சுன்னா யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். எங்களுக்கு தெரியல ஏன்னா ட்ரெஸ் யார் யார் வாங்கி கொடுத்தாலும் வந்து அவளுக்கு மஞ்சுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் வீடியோ வந்து மேக்ஸிமம் எடுக்கல. வீட்டாளர்கள் மட்டும் தான் நான் கவர் பண்ணேன். எல்லாரும் எடுத்து வீடியோவில் போட்டோம்னா அவங்க தான் நினைப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோவா யாரையும் எடுக்கல. நம்ம ஃபேமிலி மட்டும் தான் வீடியோ எடுத்துட்டு அப்படி முடிச்சுக்கிட்டோம். கிஃப்ட்லயுமே 6 பேரையும் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க எதுவும் நினைக்க வேணாம். கண்டிப்பா அடுத்த நீங்க ஏதாவது கொடுக்கும்போது நாங்க பேர் எழுதி கொடுங்க. அது நல்லா பழகிக்கணும். ஆமா, பையில நீங்க பேர் எழுதினா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் ஒரு பையில எழுதி நீங்க போட்டுருங்க. பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. நீங்க ட்ரெஸ்ஸ கையில எடுத்து கொடுத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதையும் நாங்க பார்க்கலையா. பைய பார்த்ததுனால பை எல்லாம் ஒரே பையனால தெரியல. ஜுவல்லரி வந்து இந்த மாதிரி காப்பு, செயின், வெள்ளி செயின், வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம், தங்க செயின் இந்த மாதிரி தான் வேலனுக்கு ஃபுல்லா வந்திருக்கு. அவனுக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் போட்டு கூட ஒரு போட்டோ எடுத்துருக்கோம். அந்த போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன். வேலனுக்கு வந்து அம்மா ஒரு கொலுசு எடுத்தாங்க. அந்த கொலுசையுமே அவன் கால்ல போட்டுட்டான். அது எல்லாமே வீடியோல பாத்திருப்பீங்க. சில பொருள் எல்லாமே ஐஸ் போட்டிருக்கா. சோ வேலை வந்து இப்போ எதிர்ஸ்டா தூங்கி வேற ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு. கிஃப்ட் அன்பாக்சிங் எல்லாமே ஓபன் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி தான் சில பேர் நாங்க பேசல அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன். அதே மாதிரி எல்லாரும் பேர் எழுதி இனிமே கொடுங்க. ஒவ்வொருத்தையும் பேச வரணும் பாருங்க. உட்காரு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுடைய எல்ஏ கப்பல் பாய்.